அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிட் கேப்பில் ஒரு 3 ஸ்டாக்ஸ் நான் பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். மல்டிபேக்கருக்கான என்னென்னா சான்சஸ் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற டீட்டெயில் நான் பேச போகிறோம். நம்ம ஸோ இது என்னென்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக செக் பண்ண போகிறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுடைய பெரும் ஆதரவுனால நான் என்ன பண்ணிட்டேன், ரீச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா 3000 சப்ஸ்கிரைபரை கம்மிங் தீபாவளிக்குள்ளே நான் ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு எந்த கம்பெனிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ நால்கோ, ஓகேங்களா, நேஷ்னல் அலுமினியம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிளான் நீங்கள் எப்பயுமே என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. மேபி ஒரு நோட் பேடில் கூட என்ன பண்ணுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்னா ஒரு ஸ்விங் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு இன்ட்ராடே பண்ண போகிறீங்களா, ஒரு லாங் டேர்ம் பண்ண போகிறீங்களா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன பண்ணணும், பிளான் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடியோ. ஜஸ்ட்டு என்னுடைய அனாலிசிஸ், என்னுடைய நான் பண்ண லேர்னிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படி ஃபண்டமெண்டலாக நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு மிட் கேப்பில் ஒரு லாங் டேர்முக்கு பண்ணக்கூடிய நான் என்னென்னா ஒரு 3 ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கம்பெனிஸ் நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் மைனிங் செக்டாரில் என்னென்னா இண்டஸ்ட்ரி அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ். நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னென்னா மேஜராக என்னென்னா அலுமினியம் ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் அலுமினியம்ஸ் கம்பெனி தான். ஸோ என்னுடைய இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 191 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி டேட்டில் மட்டும் 3% இருக்கான பாசிட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த செக்டாரை சேர்ந்துருக்கு அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்வாட் செக் பண்ணுவோம். நம்ம குட் குவார்டர்லி growth in recent results. அதனால் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய குவார்டர் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இந்த கம்பெனிஸ் வீக்னஸ் கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கம்பெனி வித் ப்ரைஸிங் டு இயர்னிங் ரேஷியோ, PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ சொல்லியிருக்காங்க. ஸோ 3 year PE அண்ட் 5 year PE அண்ட் 10 year PE ஆவரேஜாக கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வித் லோ PE லெஸ் தென் 10க்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 15லேருந்து 20க்குள்ளே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது லெஸ் தென் 10 இருக்கும்போது ஒரு நல்ல வேல்யூவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ த்ரெட்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு போன அக்டோபரில் இப்போ அதாவது இந்த வருஷம் ஏப்ரலில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் நிறையவே டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஸோ அதனால் எந்த ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் பிலோ 200 MA, பிலோ 50 MA இந்த ரேஞ்சில் இருந்தது. பட் இது கூடிய சீக்கிரம் பாசிட்டிவ் திரும்புறதுக்கான நிறைய சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டலாக சில திங்ஸ் நம்ம என்ன பண்ணணும் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 35,224 கோடிகள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. பீட்டா வேல்யூ 1.52 இருக்குது. ஓகேங்களா. ஆக்சுவலாக பீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்னென்னா அந்த ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி என்ன பண்ணணும் குறிக்கும். இது ஸோ 1.52ன்றது கொஞ்சம் அதிகமான வாலட்டிலிட்டி என்னென்னா இது கொடுக்கும். இது ஸோ அப்பர் சர்க்கிள், லோயர் சர்க்கிள். ஸோ 52 வீக் ஐ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லாஸ்ட் 1 இயரில் 262 ரூபா அந்த ஸ்டாக்ஸ் போயிருக்கு.
52 வீக் லோ அப்படின்னு பார்க்கும்போதுட்டு 137 ரூபா தான் அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு போயிருக்கு. ஸோ ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா வந்து பர் ஷேரில் போயிட்டுருக்கு. புக் வேல்யூ பர் ஷேர்னு பார்க்கும்போது 85 ரூபா பர் ஷேருக்கு இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அதாவது 5.47% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்டு இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு பேங்க்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கனாலே 3லேருந்து 4% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் இந்த கம்பெனியில் டிவிடெண்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.47% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் வந்துட்டு. ஸோ டிடிஎம் பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 6.15 இருக்குது. ஸோ இது லோ பிஇ. ஓகேங்களா. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.26 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. செக்டார் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 16.50. ஸோ செக்டார் பிஇயை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ லெஸ் தானாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு நியூஸ் இது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இவங்க கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு இதில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரஸ்கி ஸ்கோர். ஸோ இது பேட்ரஸ்கி ஸ்கோர்னால் நீங்கள் என்னன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ பேட்ரஸ்கி ஸ்கோர் நார்மலாக பார்க்கும்போது 0லேருந்து 9 வரைக்கும் சொல்லுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு பேட்ரஸ்கி ஸ்கோரில் இது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பெனியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் ப்ரோக்கரேஜோடைய ரிசர்ச் எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ 8 ஆகஸ்ட் 2025 பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 11 பிப்ரவரி அவங்களும் பை ரேட்டிங் 275, 228 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா 205 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி செக்யூரிட்டிஸ் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் ப்ரைஸுமே கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு தான் இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா 191 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான டேரக்ஷன் இருக்கிறதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம மேலே நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 5%க்கு மேலே என்னன்னா இவங்க டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்களே பாருங்கள் 2024 மட்டும் 3 டைம்ஸ் வந்து பாருங்கள் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2025 இப்போ வரைக்கும் 4 ரூபா வரைக்கும் பிப்ரவரி மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் மந்த் இந்த மந்த் கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நவம்பர் மந்த்லேயும் கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2011 1:1 வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒன்றும் போனஸ் கொடுக்கல. ஸ்பிரிட்னு பார்க்கும்போது 2011 வந்து இவங்க 10லேருந்து 5 வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஸ்பிரிட் நடக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெவன்யூ பாருங்கள், நீங்கள் வந்து நான் ஆனுவலியே வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2025 வரைக்குமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ ஏர்னிங் பர் ரேஷியோவுமே வந்து நல்லா இருக்குது. புக் வேல்யூ பர் ஷேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போதுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ டெட் பை ஈக்விட்டி ஸோ 2025 தான் இது அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. 0.01 தான் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 0 டேட்டில் இருந்தவங்க இப்போ 0.01 தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லிஜிபிளான டெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குது. ஸோ உங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பாருங்கள், ஒரு ப்ராப்பராக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து ப்ரொமோட்டர் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 51% வந்து கான்ஸ்டன்ட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க வச்சுருக்காங்க. ஃப்ளட்ஜிங் இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் எஃப்ஐஐ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்காங்க. டிஐஐ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ஹோல்டிங் வச்சுட்டு இருக்காங்க. பட் டிஐ வந்து கொஞ்சம் செல்லிங்கில் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டைவர்சிஃபிகேஷன் ஆகிட்டு எஃப்ஐஐ கிட்ட இருக்கும், டிஐ கிட்ட இருக்குது, பப்ளிக் கிட்ட இருக்குது. அந்த ப்ரொமோட்டரும் நல்ல ஹோல்டிங்ஸில் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் ஒரு மல்டி பெக்கர் ஆகிறதுக்கான கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களால் வந்து ஆட் பண்ண முடியும், உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 370 ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி எந்த செக்டர் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா ஒரு இன்சூரன்ஸ் பேஸ்டு செக்டர். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி வித் நோ டெட். என்னை பொறுத்தவரை ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலே அந்த கம்பெனியோட கடன்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு கடன் இல்லைனாலே
அந்த கம்பெனி வந்து என்னன்னா ஏதாவது ஒரு கிரைசஸோ ஏதாவது ஒரு குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூஸோ வருதுன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் இருந்தாலே பெரிய பிரச்சனையாயிடும் அது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ கடன் இல்லைன்னா அவங்க கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிறதுக்கான நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியர் 52 வீக் லோன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வீக்னஸில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ROCE, லோ PE அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிலோ 200 DMA ஆவரேஜில் என்னென்னா இருக்குது. த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து என்னென்னா இறங்கிட்டே இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு, அதனால தான். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 65,053 கோடிகள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. பீட்டா வேல்யூ 1.32 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 52 வீக் ஐயில் வந்து என்னென்னா 525 வரைக்கும் போயிட்டு 52 வீக் லோவில் 347 வரைக்கும் என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாரி போயிருக்கு. இது வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ ₹5 பர் ஷேர்னா இது வந்து இருக்குது. ஸோ புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 341 ரூபாய் வந்து என்னன்னா புக் வேல்யூ இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.70 ஒரு ரீசனபிளான ஒரு டிவிடெண்ட் வேல்யூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. TTM/PE 7.60, இட்ஸ் வெரி வெரி குட். ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 1.09, இதுவுமே என்னென்னா கிட்டத்தட்ட ப்ரைஸும் புக் வேல்யூ என்னென்னா கிட்டத்தட்ட சேமே தான் இருக்குது. ஸோ செக்டார் PEயோட இந்த கம்பெனியோட ஸ்டாக் PE வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தெனாக தான் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பியட்ராஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 6ன்னு இருக்குது. அதாவது என்னென்னா ஆவரேஜ் ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட டிவிடெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு செப்டம்பரில் ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எவ்ரி இயர் பார்க்கும்போது என்னன்னா செப்டம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிவிடெண்ட் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2018 ஒரு போனஸ்ட்டும் 1:1 ஸ்பிரிட் வந்து இவங்க இன்னும் கொடுக்கல. பட் ஸ்பிரிட் கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ₹5 ஃபேஸ் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சான்சஸும் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ரெவென்யூ பாசிட்டிவில் தான் வந்து நம்ம நல்ல ரெவென்யூஸ் அவங்க வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாருங்கள். ஸோ 2021 2022 அப்புறம் 2023 நல்ல ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் வந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. EPS அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. புக் வேல்யூ பர் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.08 இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டெட் பை ஈக்விட்டி இந்த கம்பெனி ஒரு 0 டெட் கம்பெனி. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸ். ஓகேங்க. ஸோ ப்ரொமோட்டரை பாருங்கள். ஸோ ஷேர் ஹோல்டிங் செக்ஷனை பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 85% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்காங்க. ஸோ FII 2% அளவுக்கு இருக்காங்க. FII கம்மியாக தான் வந்து என்னென்னா ஹோல்ட் பண்ணுறாங்க. DII வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா 13% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா DII இருக்காங்க. அண்ட் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெரி வெரி லெஸ்ல இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து வாலட்டிலிட்டி வந்து என்னன்னா ரொம்பவே என்னன்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா ப்ரொமோட்டர் கிட்ட தான் அதிகமாக இருக்கும்போது என்னன்னா அவங்க அடிக்கடி உள்ளே வந்துட்டு அதனால பை அண்ட் செல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லாவே என்னன்னா ஷேர் ஹோல்டிங் வந்து என்னன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்டாக வந்து என்னன்னா அனலைஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஜஸ்ட் நீங்களும் இது என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய அனலைசிஸ் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கம்பெனி சாம்பல் ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ நான் எடுத்திருக்க 3 ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 3மே வெவ்வேறான ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்டர் வந்து என்னென்னா இருக்கும். ஸோ கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் ரிலேட்டடான அந்த கம்பெனி $544 வந்து என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கம்பெனி வித் ரைசிங் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது பெருசாக எதுவும் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ராங் புல்லி சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் த்ரெட்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்னா ஒரு 5 த்ரெட் இருக்குது. இது என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஸோ பிலோ 200 DMAல இருக்குது. ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னா லாஸ்ட் இந்த மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்னால கொஞ்சம் இறங்கி இருந்தது. எஸ், இது வந்து அக்செப்டபிள். ரைசிங் ப்ரொமோட்டர் ஃப்ளெஜ் ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா எனக்குமே இது என்னன்னா இது வந்து என்னன்னா நாட் அக்செப்டபிள். ஏன்னா ப்ரொமோட்டர் வந்து என்னன்னா அவங்க ஃப்ளெஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது என்னன்னா ஏன்னா அவங்க கிட்ட ப்ரொமோட்டருக்கான ஷேர்ஸ் வந்து இருக்குது. அதை திருப்பியும் வந்து என்னென்னா அடகு வைக்கிறாங்க அப்படின்னும் போது என்னன்னா அது பெரிய ஒரு பாசிட்டிவ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இதில் அதான் ஒரு சிலது எல்லாமே வந்து என்னென்னா பாசிட்டிவ்லேயே இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? ஒரு சில நெகட்டிவ் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 21,829 கோடி அளவுக்கு இருக்குது. பீட்டா வேல்யூ 1.15 அண்ட் 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 742 அண்ட் 52 வீக் லோன் பார்க்கும்போது $443. ஃபேஸ் வேல்யூ $10 பர் ஷேரில் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் ஸ்பிட் வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. புக் வேல்யூ பர் ஷேர் $204.
அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு 1.84 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டிடிஎம்பி அதாவது இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் பின்னு பார்க்கும்போது 12.47, செக்டார் பின்னு பார்க்கும்போது 25.56. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட பேட்ரஸ் ஸ்கோர் பார்ப்போம். ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக 3 ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 9, 1 6, 1 7. ஸோ கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஃபைனான்ஷியல், ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் அண்ட் 2 குட் ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் தான் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டிவிடெண்ட் ஆப்வியஸாக நம்ம பார்த்துருந்தோம். இவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2025 ஆகஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. 2024 ஆகஸ்ட் நவம்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் ஆகஸ்ட் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சுட்டாங்க இவங்க வந்துட்டு. ஸோ அப்கமிங்கில் திருப்பி ஒரு நவம்பரில் கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. போனஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொடுத்ததில்லை, ஸ்பிரிட்டு இவங்க கொடுத்ததில்லை, பட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஒரு பாசிட்டிவில் தான் இருக்காங்க. பட் 2024 2025 கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட அதாவது ரெவென்யூ குறைஞ்சிருக்காங்க. பட் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் இருக்குது. ஸோ ஏர்னிங் பர் ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. ஸோ புக் வேல்யூ பர் ஷேரும் வந்து கிராஜுவலாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் கம்மி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ டெட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு நியூஸுங்க இது வந்துட்டு. ஏன்னா எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் டெட்டு வந்து என்னென்னா நல்லா குறைச்சிட்டு இப்போ 0 வந்து மேக் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்க ஃபியூச்சரில் திருப்பி இதை கண்டினியூ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து இருக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 60% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் 20% ஆஃப் வேல்யூஸ் வந்து நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டு, அதாவது ஃப்ளெட்ஜிங் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ பார்க்கும்போது 17% அளவுக்கு இவங்க இருக்காங்க. டிஐஐ பார்க்கும்போது ரீசெண்டாக 6.55% அளவுக்கு இவங்க இருக்காங்க. ஸோ பப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைனராக இவங்க என்ன பண்ணுறாங்க, வச்சுட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்ஸில். ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று நேஷனல் அலுமினியம், செகண்ட் வந்து என்னன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செம்பல் ஃபர்டிலைசர். ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸில் உங்களுக்கு எது வந்து ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ், இல்லை எது இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து என்னன்னா ஓகே இந்த அனலைசஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் மிட் கேப்பில் வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் நீங்கள் ஏதாவது அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலை எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு மியூச்சுவலாக ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.